ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தேனெல்லி சமையல். எப்பவும் ஒரே மாதிரி செய்யாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வித்தியாசமாக முற்றிலும் புதிய சுவையில் அருமையான ருசியில் சிம்பிளாக ஹெல்த்தியாக எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் 1 கப் அளவுக்கு பச்சரிசி எடுத்திருக்கேன். அதை இதோடு சேர்த்து நல்ல ஒரு 4-5 தடவை கழுவிக்கலாம். நான் ரேசன் பச்சரிசி தான் எடுத்திருக்கேன். எந்த அரிசினான்னு எடுத்துக்கோங்க. இதுபோல் சின்னதாக நல்ல கையில் அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சு கழுவி எடுத்துக்கோங்க. இப்போ இதை கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஒரு மூடி போட்டு மூடி ஒரு 10 நிமிஷம் போல் ஊற வச்சு எடுத்துக்கலாம். 10 நிமிஷம் கழித்து நல்ல இது போல் ஊறி வந்ததுக்கப்புறமா தண்ணியெல்லாம் நல்லா வடிச்சிட்டு ஒரு டவலில் ஒரு 10 நிமிஷம் உணர்த்தி எடுத்துடலாம். இதில் உள்ள ஈரப்பதம்லாம் லைட்டாக போனால் மட்டுமே போதும். ஒரு 10 நிமிஷம் ஃபேன் கடியில் வச்சிங்கன்னா நல்லா உலர்ந்து இது போல் வந்துடும். நல்லா இது போல் உலர்ந்து வந்ததுக்கப்புறமா இதை அப்படியே வேறு ஒரு பாத்திரத்துக்கு நான் மாற்றிட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாயை அடுப்பில் வச்சுட்டு காய வச்ச அரிசியை இதோடு சேர்த்து நல்ல பொறுமையாக மீடியம் ஃப்ளேமில் வறுத்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி வறுத்து செய்யும்போது டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், சீக்கிரமாக கெட்டு போகாது. அதனால தான் வறுத்துருக்கோம். நல்லா பொரிஞ்சு வர வரைக்கும் வறுக்கணும்னு அவசியம் இல்லை. லைட்டாக அரிசியில் சூடு ஏறுற வரைக்கும் நம்ம வறுத்து எடுத்தாலே போதுமானது. நல்லா இந்த அளவுக்கு வறுபட்டதுக்கு அப்புறமா இது அப்படியே வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி நல்லா ஆற வச்சு எடுத்துக்கலாம். இப்போ அதே கடாயில் 1/2 கப் அளவுக்கு பச்சை பயிர் எடுத்து வச்சுருக்கேன். அதை இதோடு சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். பச்சை பயிருக்கு பதிலாக பாசிப்பருப்பு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். உங்கள் விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. பச்சை பயிறு தோலோடு சேர்த்துக்கிடும்போது உடம்புக்கு ரொம்ப நல்லது. இதில் புரதச்சத்து, இரும்பு சத்து, நார் சத்து அதிகமாக இருக்கிறதுனால நல்ல ஒரு ஆரோக்கியமான ரெசிபி. இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். லைட்டாக கலர் மாதிரி நல்ல ஒரு ஸ்மெல் வந்ததுக்கப்புறமா இதையும் மாற்றி நல்லா ஆற வச்சுக்கலாம். அது ஆறுத சமயத்தில் வேறொரு பவுலில் எந்த கப்பில் அரிசி உளுந்து எடுத்தோமோ அதே கப்பில் 1/2 கப் அளவுக்கு வெல்லம் இல்லைன்னா நாட்டு சர்க்கரை எடுத்துக்கோங்க. கூடவே 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க வச்சிடலாம். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் ஆறின பச்சரிசியை சேர்த்து ரொம்ப பவுடராக இல்லாமல் கொஞ்சம் குருணாவாக நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்தால் போதும். ரெண்டையும் தனித்தனியாக நம்ம மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு இப்போ அதே மிக்ஸி ஜாரில் வறுத்து வச்சுருக்க பச்சை பயிரை பவுட்ரு பண்ணிக்கலாம். இதையும் குறப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். இதையும் அரிசியோடு சேர்த்து நம்ம தட்டி வச்சிடலாம். இது அரைக்கிற சமயத்திலே நமக்கு சர்க்கரை பாகு ரெடி ஆயிரும். லைட்டாக கொதி வந்தால் போதும், பாகு பதெல்லாம் தேவையில்லை. இந்த அளவுக்கு கொதி வந்ததுக்கப்புறமா இதை அப்படியே எடுத்து நல்லா ஆற வச்சிடலாம். இப்போ நல்ல அடிகனமான பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு எந்த கப்பில் அரிசி உளுந்து எடுத்தோமோ அதே கப்பில் 3 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. 1 கப் அளவு அரிசி, 1/2 கப் அளவுக்கு பச்சை பயிறு, அதனால் அதுக்கு டபுள் மடங்கு 3 கப் அளவுக்கு தண்ணி, கொஞ்சமாக உப்பு, கொஞ்சமாக நெய் விருப்பப்பட்டால் சேர்த்துக்கோங்க. உங்கள் விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி கூட்டி குறைச்சி சேர்த்துக்கோங்க. லைட்டாக இந்த அளவுக்கு தண்ணி கொதி வந்ததுக்கப்புறமா கலந்து விட்டுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பச்சை பயிறு அரிசி மாவை இதோடு சேர்த்துக்கலாம். எப்பவும் ஒரே மாதிரி செய்யாமல் இது போல் ஹெல்த்தியாக செய்யுங்க. பிள்ளைங்களும் சரி பெரியவங்களும் சரி நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. நல்ல ஒரு ஆரோக்கியமான ரெசிபி. நல்லா இதை அப்படியே தண்ணியோ அப்சர்வ் பண்ணுற அளவுக்கு நம்ம கலந்து விட்டுக்கலாம். அரிசி பச்சை பயிறு தண்ணியெல்லாம் உறிஞ்சி நல்லா இது போல் ஆனதுக்கப்புறமா ஒரு மூடி போட்டு மூடி மீடியம் ஃப்ளேமில் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். நல்லா இந்த அளவுக்கு வெந்து வந்ததுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க சர்க்கரை பாகை இதோடு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கொஞ்சம் கூட கட்டிகள் இல்லாமல் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. வெல்லம், நாட்டு சர்க்கரை, கருப்பட்டி எதுனாலும் நீங்கள் சேர்த்து உங்கள் விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. நான் எடுத்த அளவுக்கு கரெக்டான இனிப்பாக இருக்கும். இனிப்பு அதிகமாக வேணும்னு நினைக்கிறவங்க ஒரு 2 கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. நல்லா இது போல் கலந்து விட்டதுக்கு அப்புறமா இதோட கொஞ்சம் வாசனைக்காக ஏலக்காய் தூள்,
நல்லா ஒரு சில தேங்காய் எடுத்து குட்டி குட்டியாக கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் சேர்த்து இதே மாதிரி பவுடராக்கி எடுத்திருக்கேன். அதை இதோடு சேர்த்துக்கலாம். இல்லைனா தேங்காய் பூ கூட சேர்த்துக்கோங்க. தேங்காய் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா கரெக்டான பக்குவத்தில் இருக்கான்னு பக்கத்துக்கு கையில் கொஞ்சம் தண்ணி தொட்டு பார்த்தோன்னா கையில் ஒட்டாமல் வரும். இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா மாற்றி ஆற வச்சிடலாம். கொஞ்சம் கைச்சூடு வந்ததுக்கப்புறமா நமக்கு விருப்பமான ஷேப்பில் எந்த ஷேப்லனாலும் இது போல் உருட்டி எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி ரவுண்ட் ஷேப்பில் தான் உருட்டியிருக்கேன். கையில் கொஞ்சம் தண்ணி இல்லைனா எண்ணெய் தொட்டு இது போல் உருட்டி எடுத்து வச்சுக்கோங்க. இதை அப்படியே இட்லி சட்டியில் மாற்றிட்டு ஒரு 10 நிமிஷம் போல் நம்ம அவிச்சு எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு சாஃப்டாக நல்ல ஹெல்த்தியான மோதகம் ரெடி ஆயிரும். நீங்களும் இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா என்னுடைய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.